ஹே வாட்ஸ்அப் கைஸ், டெட்பூல் அண்ட் புல்லட் படைப்பதி ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு. உண்மையிலே ஆசமா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம அதோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ தட் ஸ்டார்ட் இட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாசிட்டிவ் வந்து போயிடுவோம். ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக்மன் இவனோட காம்போ வேற மாதிரி இருக்கு, உண்மையிலே ஆசமா இருக்கு. அது நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் உண்மையிலே வேற மாதிரி ஒரு ஆக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படம் ஃபுல்லாவே நம்ம டெட்பூலோட வாய்ஸ் மட்டும் தான் எங்கேயும் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு சார்மிங்கா, ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்கா, ஒரு சார்மாஸ்டிக்கா இந்த படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காரு. உண்மையிலே ஆசமா இருக்கு. எனக்கு ஹியூ ஜாக்மனோட நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் உண்மையிலேயே அவர் தான் இதான என் படம் அப்படின்னு நிச்சயமா அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமா செம்மையா இந்த ரோல் பிளே பண்ணியிருக்காரு. நிச்சயமா டெட்பூலுக்காகவே அவர் பிறந்திருக்காரு. அண்ட் ரெனால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக்மன், டெட்பூல் அண்ட் புல்லோட காம்போவும் ஆசமா இருக்கு. காமிக்க விட ரொம்ப ஆசமா இருக்கு. உண்மையாக நினைச்சேன் செட் ஆக நினைச்சேன், பட் அதை விட உண்மையிலேயே இந்த படத்துல ரொம்ப ரொம்ப ஆசமா கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் டயலாக்ஸ் உண்மையிலேயே பர்ஃபெக்டா இருக்கு. இங்கிலீஷும் ரொம்ப ரொம்ப ஆசமா இருந்துச்சு. அதை விட தமிழ் டப்பிங் என்னமோ வேற மாதிரி பண்ணிட்டாங்க. நிச்சயமா நான் கன்ஃபார்ம் தமிழ் டப்பிங் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்க கன்ஃபார்ம் தமிழ் டப்பிங்ல பார்க்கலாம். உண்மையிலே அந்த அளவுக்கு ஆசமா எப்போ பார்த்தாலும் நீங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க. உண்மையிலே அந்த டப்பிங் எல்லாமே ஆசம் கொடுத்துருக்கான். படம் ஃபுல்லாவே காமெடி ஃபன்னோடு தான், ஃபுல்லா ஃபன்னோடு தான். நிச்சயம் இந்த படம் ஃபுல்லாவே நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு நம்ம படம் உண்மையை ஃபன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா தமிழ் டப்பிங் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இதோட ரன் டைம் 2 hours and 7 minutes. அதோட டைம் ரன் தெரியுது, டக்குன்னு படம் போயிடும். ஒரு லேக் இந்த படத்துல அவ்வளோ இருக்கே இருக்காது. டப்புன்னு படம் மூவ் ஆகிட்டே இருக்கும். டக்குன்னு இன்ட்ரோட போட்டுருவேன், டக்குன்னு பார்த்தா படம் முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு படம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் பேஸா இருந்துச்சு. அவர் எங்க கூட ஒரு செகண்ட்ல கூட ஓரளவுக்கு லேகா ஆகல. ஓரளவுக்கு டக்குன்னு படம் ஃபுல்லா போறவே இருந்துச்சு. உண்மையிலே அதுவுமே ஆசமா இருந்துச்சு. அண்ட் கேமியோஸ் உண்மையிலே கைஸ், மூவில கேமியோ இல்லை, கேமியோல தான் மூவி இருக்குன்னு சொல்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்மள மைண்ட் ப்ளோ பண்ற அளவுக்கு கேமியோஸ் இருந்துச்சு. உண்மையிலே தியேட்டர் ஃபுல்லாவே கத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு கேமியோஸ் அவ்வளோ ஆசமா இருந்துச்சு. நான் நினைச்ச நிறைய பேர் வருவாங்கன்னு, அவங்க எல்லாம் வந்தாங்க. பட் சில கேரக்டர்ஸ் வரல. நம்ம எதிர்பார்த்த கேரக்டர்ஸ்லாம் சில பேர் வரல. பட் மெஜாரிட்டி கேரக்டர்ஸ் நம்ம எதிர்பார்க்காத கேரக்டர்ஸ், நம்ம ரூமர்ஸா கேள்விப்பட்ட கேரக்டர்ஸ், லீக்கான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அப்படி வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாம கத்தியே தொண்டை போயிடுச்சு. உண்மையில மொத்த தேட்டருமே இப்பதான் ஃபுல்லாகி, ஒரு மாறுபடுத்துக்கிற நாள் கழிச்சு இப்பதான் மொத்த தேட்டருமே ஃபுல்லாகி, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கேரக்டருமே கத்தி தொண்டை வலிச்சு கன்ஃபார்ம் பண்ணாங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆசமா இருந்துச்சு. அண்ட் கேமியோஸ் நான் காமிக்கிறேன், கேமியோஸ் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு இல்லாம எல்லா கேமியோஸுமே ஒரு இம்பல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சில பல கேமியோஸ் கிடையாது, பட் மெஜாரிட்டி கேமியோஸுக்கு இந்த கேரக்டர் ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு தான் சாவறாங்க. டக்குன்னா சாவல, ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு தான் கேம்ஸ் ஆகிறாங்க. அந்த கேமியோஸுக்கு ஒரு ஃபைட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களும் கொஞ்சம் பேசுறாங்க, அதெல்லாம் காமிக்கப்பட்டு. ஸோ கேமியோஸுக்குமே படத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது உண்மையிலே ஆசமான விஷயம். ஓப்பனிங் ஃபைட், அந்த லாஸ்ட் ஃபைட், அந்த கார்ல நடக்கிற ஃபைட், நம்ம டெட்பூலுக்கு உள்ள கார்ல ஃபைட் போகாம உண்மையிலே ஆசமா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம். அண்ட் ஓஎஸ்டி, இந்த படத்தோட மியூசிக் ரொம்ப ரொம்ப ஆசமா இருக்கு. நிச்சயமா உண்மையிலே அந்த படத்தோட அது அப்படியே எக்ஸாக்டா எலிவேட் பண்ணுது. அந்த அளவுக்கு அந்த ஓஎஸ்டி அண்ட் மியூசிக் உண்மையிலே ஆசம். அண்ட் விஎஃப்எக்ஸ் ரொம்ப ரொம்ப டாப் நட்ச இருக்கு. ரொம்ப அடி வாங்கல, பட் சில இடத்துல நம்ம ரெனால்ட்ஸ் அப்படியே டபுளா தெரியுறாரு. ஸோ அவர் தான் மற்ற டெட்பூலா பிளே பண்றாரு. ஸோ அது கொஞ்சம் தெரியுது நம்மளுக்கு, விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரியுது. மற்றபடி இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் குறையே கிடையாது. உண்மையிலே அதான் ஆசை பண்ணியிருக்காங்க. நம்ம வாய்டை இன்னமும் சூப்பரா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இந்த வாய்டை ஃபுல்லாவே நிறைய இடத்துல சூப்பராகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்மையில பாராட்டி ஆகணும் நிச்சயமா. ஏன்னா நம்ம வாயில பச்சை பசை பார்த்துருப்போம், வாயில மணல் இருக்கும், வாயிலையுமே ஒரு எரிமலை அங்கெல்லாம் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ வாய்டுமே நம்ம மூவி மாதிரி தான் இருக்கு அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த படத்துல வாய்ட கொஞ்சம் லோக்கி இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டு நான் இந்த படத்துல காமிக்கப்பட்டுருச்சு. சிம்பிளா மூவி ஃபுல்லாவே ஒரு ஃபன் ஓவர்லோட். இந்த படத்துக்கு போனீங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு நிச்சயமா இந்த படத்துல வெளியே உங்களுக்கு ஹாப்பினஸும் ஒரு நல்ல மாரல் படம் பார்த்த ஃபீலும் வரும். அது மட்டும் இல்லாமல் இது 18+. நிச்சயமா வார்த்தைகள் மோசமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போங்க, வேற யாரோட போயிடாதீங்க. அப்போ போயிட்டீங்கன்னா நீங்க சிக்கி சின்ன படம் போயிடுவீங்க. அந்த அளவுக்கு டைலாக்ஸ் எல்லாமே ஆசமா இருக்கு. நிச்சயமா 18+. ரத்தம் தெரிக்குது. லாஸ்ட் ஃபைட்ல ரத்தம் அப்படியே தெளிச்சு ஊத்துற மாதிரி, அந்த அளவுக்கு ரத்தம் தெரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ரத்தம் ஃபுல்லா ஃபுல் கலருக்கு தான் மொத்த இதுவே இருக்கு, ஃபுல் ஃபைட்டுமே இருக்கு. ஸோ நிச்சயமா ரத்தம் 18+. அந்த அளவுக்கு நியூடிட்டிலாம் கிடையாது, பட் அதிகமான அதெல்லாம் காமிக்கப்படல. அதிகமான கெட்ட வார்த்தைகள் 18+ வேர்ட்ஸ்லாம் அதிகமே இருக்கு, பட் அந்த அளவுக்கு நியூடிட்டி கிடையாது. ஸோ அதில் பாராட்டலாம். அண்ட் நிறைய பிளட் சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா இந்த படம் 18+. நீங்க 18+ தான் மட்டும் படத்தை செக் பண்ணி பாருங்க. எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ், எக்கச்சக்கமான ஹிஸ்டரி இருக்கு. அதை நம்ம தனியா பிரெயின் பண்ணி பார்ப்போம். அண்ட் நெகட்டிவ்ஸ்,
நெகட்டிவ்ஸுமே கன்ஃபார்ம் இது ஈக்குவலாக இருக்குது. என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னா ஸ்டோரி. இந்த படத்துக்கு ப்ராமிஸாக ஒரு ஸ்டோரி கிடையாதுங்க. நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஜாலியாக வெளியே வருவீங்க. பட் வெளியே வந்து என்னடா ஸ்டோரி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு ஸ்டோரி இந்த படத்தில் இருக்கே இருக்காது. அந்தளவுக்கு இந்த படத்துக்கு அவங்க ஸ்டோரியை முக்கியத்துவம் பண்ணவே இல்லை. அதான் நான் சொல்லியே தருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டிவ்ல வில்லன், இந்த வில்லனை என்ன சொல்கிறது, வில்ல வந்து மேசிவ் நம்ம கசண்டா நோவா அவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக காமிக்கப்படுறாங்க. பட் அவங்க மோட்டிவ் சீப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் நம்ம டெட்பூல் காப்பாற்றுறாங்க, வெளியே எடுப்புறாங்க. பட் அவங்களே அவங்க வந்து சலிக்க போகிறாங்க. என்னடா பண்ணுறீங்க, அந்த டேரக்டருக்கு அந்த கதை தெரியல போல, அந்த ரைட்டருக்கு அந்த கதை தெரியாமல் மாற்றி போய் இருக்கு. அவ தான் கெசனோ தான் காப்பாற்றுறாங்க. பட் அவங்களே அழிக்கிறாங்க யூனிவர்ஸை. எனக்கு புரியவே இல்லை. அது மட்டும் மொக்கையான ஒரு டிவியை வச்சு அந்த ஒரு மிஷின் டைம் ராப்பர் அப்படி சொல்ல போகிற ஒரு மிஷினை வச்சு தேவையில்லாமல் அதை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குடா யூஸ் பண்ணி எதுக்குடா யூஸ் அழிக்கணும், எனக்கு புரியவே இல்லை. கேட்டால் அவர் சரி ஆஃபீஸர் ஆக போகிறார். ஒரு சொல்கிறது கதை எழுதி ஆகணும் அப்படின்னு எழுதுற மாதிரி இருந்துச்சு. அவர் கதை ரொம்ப ரொம்ப பாலிஷ் பண்ணியிருக்கும். இன்னமும் சூப்பரான படம் கன்ஃபார்ம் இருந்திருக்கும். கதை சூப்பராக இருந்தால் டாப் நட்சத்திர படம் இருக்கும். ஆவரேஜ் எண்டிங் அளவுக்கு இந்த ஸ்டோரி இல்லைங்க, நிச்சயமாக இல்லை. ஸ்டோரி வைஸில் இருந்தால் கோட்டை விட்டாங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளேலாம் செம்ம ஆசமாக இருக்குது. பட் ஸ்டோரி வைஸில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. ஃபன்னாக போயிட்டு இருக்கா. நம்ம ஏதாச்சும் ஒரு செகண்டில் எமோஷன் பேசுகிறாங்க நம்மளுக்கு போடி காமிச்சிருது கன்ஃபார்ம். நம்ம லாராவும் நம்ம லோகன் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த மொத்த தேட்டர் அப்படி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சொல்கிறது அவங்க பேசும்போது என்ன சொல்கிறது, ஒரு ஃபன்னாக போயிட்டு இருப்போம். டக்குன்னு ஒரு ஸ்டாப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது. நிச்சயமாக இந்த எமோஷன் ப்ளே பண்ணி விடல. பண்ணுற அடுத்த செகண்ட் நம்ம டெட்பூல் கவுண்டரை போட்டுறாரு. அந்த எமோஷனை வேல்யூவே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுது. எமோஷனை பிரீத் பண்ணவே டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டக்குன்னு படம் போகிறதுனால டப்பு அந்த எமோஷன் நம்ம கலந்து பொறுமை இருக்கு. ஸோ நிச்சயமாக நீ பார்த்துருப்பீங்க எமோஷன் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கூட இருந்த படத்தில் நிச்சயமாக நான் சொல்லி தருவேன். அவ்வளோவா என்ன சொல்கிறது, அந்த எமோஷன் நம்மளுக்கு கூட கனெக்ட் ஆக முடியலை. அது எனக்கு தெரியல. நிச்சயமாக நம்ம டெட்பூல் தான் காரணம் சொன்னோம். அவர் காமெடி பண்ணிட்டு அந்த எமோஷன் கழிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கேமியோஸ், சில கேமியோஸ் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. பட் சில கேமியோஸ் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரே கொஞ்சம் டெவலப் ப்ளே பண்ணாமல் ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த கேரக்டரை கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிற ஒரு ஃபீலாக இருக்குது. நிச்சயமாக அது கொஞ்சம் இருக்குது. பட் மெஜாரிட்டி கேமியோஸ் உண்மையிலே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படம் நிச்சயமாக புரியாது. கன்ஃபார்ம் அவங்க ஜாலியாக இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நிச்சயமாக ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இந்த படத்தோட ஒரு கதையும் புரியாது. நான் போட தேட்டரில் எக்கச்சக்கமான பேர் நம்ம எக்கச்சக்கமான கேமியோஸுக்கு அவங்க யாரும் தெரில. பல எக்ஸ்பிளைன் கேட்டால் அவங்களுக்கு யாரும் தெரில, முழு யாரையும் தெரில. சில பேருக்கு அப்படியே அந்த படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படம் கன்ஃபார்ம் ஃபன்னாக இருக்கும். பட் கதை சுத்தம் புரியாது. பல எக்ஸ்பிளைன் கேட்டு அவங்களுக்கு புரியலங்க. நிறைய கேமியோஸ் தான் அவங்க யார் ஏன் கற்றுட்டுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கேமியோஸ் எதுவுமே புரியவே இல்லை. நான் அவங்க பழைய படம் பார்க்கவே இல்லை. நம்ம கில்ஃபை இந்த படத்தை சோலோவாக பார்க்க சொன்னார். பட் சோலோவாக பார்க்கவே முடியாது. எனக்கு எக்கச்சக்கமான குழப்பல். டிவி அத்தாரிட்டி அண்ட் டைம் ராப்னு சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க, என்ன புரியவே மாட்டேங்குது. நிச்சயமாக அதான் கன்ஃபார்ம் ஜென்ரல் ஆன்சர். நிச்சயமாக அது குழப்பம். நிச்சயமாக இதை மட்டும்தான் ஒரு நெல்பிளிக்குமே இந்த நெகட்டிவ்ஸில் நிச்சயமாக இந்த அவங்க ஸ்டோரி மட்டும் ஒழுங்காக அந்த படம் நிச்சயமாக டாப் நெச்சாக இருக்கும். அதை கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டெட்பூல் அவங்கள காமிக்கவே இல்லை. அவங்க ஃபேஸே காமிக்கல, ஏன்னு தெரில. ஸோ எக்கச்சக்கமான டெட்பூல் வேண்டு வராங்க. இப்போ டப்புன்னு சாவடிச்சிட்டாங்க. அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்சுவலி ஒரு இதுவே இல்லை, டப்புன்னு சாவடிச்சிட்டாங்க. அதை மட்டும் கிளைமேக்ஸ் கைஸ், உண்மையிலே கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஹைப்படப்படுத்தி இவ்வளோ முக்கியமான கிளைமேக்ஸ் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. நான் கிளைமேக்ஸ் எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. பட் உண்மையில ஆசமான ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. பட் ஒரு செம்மையாக இருந்துச்சு. 2 பேரும் அந்த காம்போ வேற லெவலில் இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் இன்னமும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கலாம். வந்து என்னோட தாட் கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டாங்க. நிச்சயமாக அப்படியே தான் சொல்லுவேன். ஓப்பனிங் தனியோட ஃபைட்டு லாஸ்ட் ஃபைட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு லாஸ்ட் ஃபைட் கொஞ்சம் பண்ணிட்டாங்க, அது ஒரு பிடிக்கல. ஒரு கிளைமேக்ஸ் இன்னமும் ஆசையாக வச்சிருக்கலாம். மற்றபடி இந்த மூவி ரொம்ப ரொம்ப என்ஜாய்ட். நிச்சயமாக பார்த்து போனால் கன்ஃபார்ம் என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. நம்ம டெட்பூல் நிச்சயமாக மார்வல் தான் கைஸ், நிச்சயம் செக் பண்ணி பாருங்க. எக்கச்சக்கமான கேமியோஸ் மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும். நிச்சயம் செக் பண்ணி பாருங்க. கன்ஃபார்ம் முடிஞ்சா என்னால் ஸ்பாயிலர் ரிவ்யூ போட நிறைய சொல்ல பார்க்குறேன். சீக்கிரமாக போஸ்ட் கிடைச்சிங்கன்னா ரெகுலேட் பண்ண பார்க்குறேன். படம் ஆசமாக செக் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அண்டில் பை.